வணக்கம் மக்களே. ரேஷன் அட்டை வைத்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் மிக மிக முக்கியமான அறிவிப்பு வெளியாயிருக்கு. அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிப்ரவரி 15ஆம் தேதிக்குள் இந்த அப்டேட்டை முடிக்காவிட்டால் ரேஷன் கார்டில் எதுவும் வாங்க முடியாது. கார்டு ரத்து செய்யப்படலாம். ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு வந்துள்ளது. கால அவகாசம் பிப்ரவரி 15ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. உடனே இந்த வேலையை முடித்தால் நல்லது. ஏழை மற்றும் நடுத்தர மக்களுக்கு உதவுவதாக அரசு தரப்பிலிருந்து ரேஷன் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் தகுதியான பயனாளிகளுக்கு ரேஷன் கார்டுகள் வழங்கப்படுகின்றன. ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களுக்கு அரசு தரப்பிலிருந்து பல்வேறு உதவிகள் கிடைக்கின்றன. ரேஷன் கார்டில் நடக்கும் மோசடிகளை தடுக்கவும் சரியான பயனாளிகளுக்கு மட்டுமே ரேஷன் உதவிகள் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் ரேஷன் கார்டில் KYC சரிபார்ப்பை அரசு கட்டாயமாக்கியுள்ளது. இந்த அப்டேட்டை முடிக்காத பயனாளிகளுக்கு ரேஷன் உதவிகள் கிடைக்காது. அவர்களுடைய ரேஷன் கார்டும் ரத்து செய்யப்படும். ஒடிசா மாநிலத்தில் ரேஷன் கார்டுக்கான KYC சரிபார்ப்புக்கான காலக்கெடுவை அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. இதற்கான காலக்கெடுவை நீட்டித்துள்ளதாக உணவு வழங்கல் மற்றும் நுகர்வோர் நலத்துறை அமைச்சர் கிருஷ்ண சந்திர பத்ரா இன்று தெரிவித்துள்ளார். இதனால் ரேஷன் பயனாளிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ரேஷன் கார்டுகளுக்கான KYC விவரங்களை புதுப்பிப்பதற்கான காலக்கெடுவை பிப்ரவரி 15ஆம் தேதி வரை நீட்டிக்க ஒடிசா மாநில அரசு முடிவு செய்துள்ளதாக அமைச்சர் கூறியுள்ளார். முன்னதாக ரேஷன் கார்டு KYCக்கான காலக்கெடு ஜனவரி 31ஆக இருந்தது. தற்போது ரேஷன் பயனாளிகளுக்கு மேலும் 10 நாட்கள் அவகாசம் கிடைத்துள்ளது. 40 லட்சத்திற்கும் மேற்பட்ட பயனாளிகள் பல்வேறு காரணங்களால் தங்கள் ரேஷன் கார்டு KYCயை இன்னும் முடிக்கவில்லை. மேலும் ஜனவரி 31ஆம் தேதி வரையிலான காலக்கெடுவுக்கும் மக்களால் இந்த அப்டேட்டை முடிக்க முடியவில்லை என்பதால் கால அவகாசம் கோரினர். அதனால்தான் காலக்கெடுவை பிப்ரவரி 15ஆம் தேதி வரை நீட்டிக்க மாநில அரசு முடிவு செய்துள்ளது. மாநிலத்தின் தகுதியான ரேஷன் கார்டு பயனாளிகள் தங்கள் ஆதார் அட்டையின் KYC செய்ய ஒடிசா அரசு கட்டாயமாக்கியுள்ளது. அவர்கள் அதிகாரப்பூர்வ வலைதளத்தை பார்வையிடலாம் மற்றும் அவர்களின் KYCயின் சமீபத்திய நிலையை அறிய http://foododisha.in போர்ட்டலில் உள்ள உங்கள் KYC நிலையை அறிந்து கொள்ளுங்கள் ஆப்ஷனை கிளிக் செய்யலாம். அவர்கள் நேரடியாக சென்று சேவை மையங்களிலும் இதை செய்யலாம். ஸோ பார்த்தீங்கன்னா KYC அப்டேட்டை ஒடிசா மாநிலத்தில் கட்டாயமாக்கியிருக்காங்க. பிப்ரவரி 15ஆம் தேதிக்குள்ள இந்த KYC அப்டேட்டை முடிக்காமல் இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்கப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட கார்டும் பார்த்தீங்கன்னா ரத்து செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. அண்ட் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.